ஒரு அண்ணன் பண்ணி எப்படா தாய்க்கு சமம் அப்படிப்பட்ட அண்ணிய பார்த்து எப்படி பேசுறது தவறல்லவா? ஒரு தாய்க்கு சமம் எப்படி பேசணும்? தெய்வீகத்து சமமா பார்க்கணும் செல்லம். எதுக்குடா கொஞ்சம் கூட வரலடா. ஆமா அப்பா நீ அழுதாலும் கொஞ்சம் கூட தண்ணி வரலடா. என்னடா அப்படி சொல்லிடுற? சொரம் குடிச்சவன எனக்கு ஒன்னா அவளை என்ன பாக்குற? சென்டி வயிறு பின்னாடி வச்சுடுவாங்கடா. உள்ள வச்சுக்கிறாங்க. உள்ள வைக்க செட்டப் வச்சா டிவி பக்கத்துல வச்சா நான் ரிமோட்ல அழுத்தி நிக்க முடியும். ரிமோட்ல அழுத்து நல்லா அழுத்துவீங்களா? மோட்டு காப்பத்து காஜோடி உலகத்துல எவ்வளவு பெண்களை பார்த்திருக்கலாம். அம்மா ரசத்தை ஐரண்டு பாப்பத்தி நீங்க என்ன பார்த்திருக்க முடியாது செல்லம். யார பார்த்து தேவை என்ன மாதிரி பத்தினா உலகத்துல தேரியத்துல கிடைக்க மாட்டாங்க. என்ன மாமா நீங்க சொல்லுங்க. நான் பத்தினி தானே. பத்தினி தான் அவர்தான் சொல்லிக்கிறாங்க. பத்தினி இப்போ அப்படிப்பட்ட குடும்பத்தில் சேர்ந்தவன் நான் கிடையாது. நாங்கெல்லாம் பத்தினி குடும்பத்தை சேர்ந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் சேரல. பாப்பா என்ன பேச தெரியாது பெண்களை நான் பார்த்திருக்கலாம். ஏன் பார்க்கல? ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன சொல்லும்? நல்லா இருக்கிற அர்த்தம். டேய் நான் யாரும் தெரியாம நீ இடம் கூட பேசுறேன். நான் யார் தெரியுமாடா? நான் யார் தெரியாதா? நான் தான் இந்த ஊர் மகளிர் சங்க தலைவிடா. சங்கத்து லீடரா நீ? ஆமா செல்லம். ஆயிலு கைய வச்சு வைக்க முடியாது. சாரி மாமா சாரி. ஆம்பளை சொல்றமா நானு பொம்பளைங்களுக்கு நம்மளுக்கு வேணாம் அவங்க கதை. எறும்பு புத்துல வேணாலும் கை வச்சிடலாம். பாம்பு புத்துல வேணாலும் கை வச்சிடலாம். தயவு செய்து சங்கத்தை பொம்பளைங்க வாயில கை வைக்காது. வைக்க முடியாதுடா. நாங்க ரோசமானவங்க. அவங்க ஒரே ஒரு ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா போதும். நம்மள டேஷன் கூட்டின்னு போய் போலீஸ்காரங்க ஜிப்பி கைண்டு போற மாதிரி. ஜிப்பு கிடையாது ஊட்டி ஷிப்பிங் கைட்ல அடிப்போம். ஷிப்பிங்ல ஜிப்பிங்ல தெரியல. சங்கமா சங்கம் சங்கத்துக்கு பேரு மாத்திரிக்கும். மகளிர் சங்கம் மதுக்குழு மகளிர் சங்கமா? ஆமாண்ணா. பேர் நல்ல இல்லையா? வேற என்ன வைக்க போற? மதமேறனா சங்கம். டேய் இவ்வளவு ரோசமா பேசுற. இது 3 வேளை சாப்பிடறேன்னு யாரு காரணம்? யார் காரணம்? அம்பேத்கர் என்று போட்டாங்க. எனக்கு தெரியல எங்க அம்மா யாரு. ஏன்னா சங்கத்துல சொல்றேன்
நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரும் கோவப்படாதீங்க. எப்பாவது பொம்பளைங்க ஒரு 30 வருஷத்துக்கு 40 20 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் மூஞ்சி பார்த்ததே கிடையாது. எப்போதும் பாயா போன கவர்மெண்ட் உங்களுக்கு சங்கம் கொடுத்துட்டாங்களோ பவுடர் அடிக்காத மூஞ்சி கூட பவுடர் வச்சுக்கின்னு நீங்க ஹேண்ட் பேக்க மாட்டின்னு பேங்க்ல அடி எடுத்து வச்சுக்கோ. நாங்க ஆம்பளைங்க எல்லாம் பொட்டிங்க தானே. நீங்க எங்களை பார்த்தாலே மேனேஜ் ஏந்து நிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பொண்டாட்டி அடிப்பா ஆம்பளை. பொண்டாட்டி அடிச்சா அவ இடுப்புல ஒரு குழந்தை, சைக்கிள் இது தோல் மேல ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை வச்சுக்கணும், பேக் சைக்கிள் வச்சுக்கணும், கோச்சிக்கணும், போன கிட்டுன்னு போவான். அவளை தேடணும் ஒரு 4 பேர் பின்னாடி ஓடுவாங்க. இப்ப யாராவது எந்த பொம்பளையாவது அந்த மாதிரி ஆம்பளை அடிக்கிறானா, யாராவது கோச்சிக்கணும் அவங்க அம்மா வீட்டு போறத பாத்துக்கிறீங்களா? பார்த்தது கிடையாது. இப்ப ஆம்பளை அடிச்சாக்கா அவங்க கோச்சிக்கணும் ஓடிங்க. குடிச்சுட்டு வரதுக்கு அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. ஏன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்த சலுகை சங்கன்னு கொடுத்தாங்க. நீங்க பேங்க்ல அடி எடுத்து வச்சு நாங்க ஆம்பளைங்க பொட்டிங்க. நீங்க பொட்டிங்க தான்டா, நீங்க பொட்டிங்க தான். உங்களை நம்பி தான் கொடுக்குறோம் பணத்தை. ஆமாடா, கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டு கொடுத்துட்டீங்கம்மா. என் பொண்டாட்டி கூட சங்கத்தில் லீடரு. அப்படியா? பெரிய லீடராவா? அப்படியா? கணக்கு பண்ற லீடரு. ராத்திரில தான் மீட்டிங் போறது கிடையாது. ராத்திரி சுத்தி ஒரு லைட் ஒண்ணு போட்டு அங்க சுத்தி உட்கார வச்சுக்கின்னு அங்க வேத்தனை பாக்கு போட்டுனாங்க தாமத்துக்கு பாய்க்கிற எச்சிங்களை ஊஞ்சிக்கின்னு ராவு பண்ணி நீ எவ்வளவு கட்டின எவ்வளவு எடுத்துன்னு லோனு எப்ப கட்டுற என்ன கட்டுற சங்கம் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. இவன் ராத்திரி 12 மணி வெளியே இவ தெருவுல குஞ்சின்னு கணக்கு பண்றது. நாங்க தாலி கட்டணும் பட்டியும் வீட்டுல 10 தோணும் உங்களை தெருவுல விட்டுட்டு அப்படி இவ்வளவு சொல்றியே. மாமனார் மாதிரி சோறு போறது யாரு? நாங்க போறேன். எங்க கஷ்டத்துல சோறு போட்டு போறீங்க. சங்கத்துக்கு போட்டு போறேன்டா. சோறு போறீங்க. எங்க மாமனார் மாமியார் சோறு போட்டு எங்க அப்பா மாதிரி சோறு போறீங்க போட்டுட்டு போற மாட்டா. நாங்க சாப்பிடல. மாமனார் சோறு போட்டு பேசுறோம். வாய்ங்க போய் சொன்ன வாய்க்கு என்னமோ சொன்னா போஜனம் கிடைக்காது. 2 படி அடிச்சு போட்டு அழகா கறி மீன் முட்டை சாப்பிட்டு மிச்சம் மீதானா நாய குடிச்சு போறோம். என் அப்பா அம்மா தின்னு மேல உட்காந்து இந்த கூட்டு ஒரு வாய் சோறு போறீங்க. என்ன போறதே கிடையாதா? எங்க அப்பா அங்க அம்மா நீ நடத்துற குடும்பத்தான் உங்க அப்பா உங்க அம்மா உங்க ஒண்ண முன்னாடி நடத்தீங்கிறான். முத்தனுக்கு நடந்தா முருகனுக்கு நடக்கும். யோசனை பண்ணீங்க. அந்த ஊருக்கு அதை நம்மளுக்கு வேணாம். என் பொண்டாட்டி கொடுத்தா இப்ப சங்கத்து லீடர்னு சொன்ன மாதிரி. ஆமா, திருப்பதிக்கு போய்க்கிறோமா போட்டா. நான் நாராயணவரம் பெரிய சரி. இப்போ திருப்பதி அந்த பக்கம் அந்த லைன்ல எங்க போயிருக்காங்க மீட்டிங் போயிருப்பாங்க. இல்லாத ஒரே ஒரு ஆம்பளை புள்ளமா இன்னும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை புள்ள பால் கூட பால் கூட மரத்துல குழந்தை. ஐயோ அந்த புள்ளிய விட்டுட்டு அவ சங்கத்து வேலை புடுங்குற பையன் மாதிரி போயிருக்கா. நான் கூட்டுக்கு போறதான புள்ளிய பாத்துக்கிட்டேன். எங்க அப்பா நம்ம வயசான காட்டிங்க. ஆமா, அந்த புள்ளைய அதுக்கு பாத்துக்க முடியுமா? முடியாது. கண்ணு தெரியாது. ஓ எப்ப துட்டு வாங்கிக்கிறாங்க. நான் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போன் பண்றேன் அடியா இந்த மாதிரி போட்டியா நீ. நான் குழந்தை பாத்துக்கிட்டா மாடு கண்ணு பாத்துக்கிட்டா இந்த புள்ளிய பாத்துதான் நான் கூட்டுக்கு போறதான்னு. அடிக்கடி போ நல்லா பண்ணாத. விஜயகர் எப்ப பார்த்தாலும் மீட்டிங் சும்மா ஏன் பண்ணி இருந்தேன். பிரைவேட் வேலை அடிக்கடிக்கு வந்து போறதுக்கா கவர்மெண்ட் வேலையெல்லாம் இதுயா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க தனியா இல்ல. நான் ஊர் மேல 2 பேர் ஆபீசர் கூடவே பாத்துக்கிறாங்கடா. எல்லாம் உதவி பண்றாங்கடா. ஏன்டா நீ உன்ன மாதிரி பொம்பளை ஆபீஸ்ல என் பொண்டாட்டிய கூட ஏன் பயப்படுறேன்? ஏன்டா பயப்படுறேன்னாக்கா 2 பேரும் ஆம்பளைங்க இருக்கிறாங்களா ஆபீஸ்ல. எனக்கு நல்லா பாத்துக்கிறாங்கடா. மனச தேத்திக்கிறேன் நானு. எவனோ நம்ம கஷ்டத்துல பாதி கஷ்டம் என்ன கஷ்டம் ஏத்துக்கணும். ஏமா என் பொண்டாட்டிமா எந்த முக்கியத்த பொண்ணு பாவம் என்னன்னு வந்து கஷ்டப்படுறமா பாவம். அவங்க ஆத்தா வீட்டுல செல்ல பொண்ணா வளர்ந்துருக்கலாம். இப்படி எல்லாம் வளர்ந்து என்ன கட்டிக்கின்னு பாவம் சிரமப்படுறான். ஆயுதத்துக்கு வேலை செய்யற வீட்டுல மாடு கண்ணு சாணி வர்றான் வேலை வெட்டிக்கு போறான்.
அதாவது இந்த பாத்திரத்தை தொலைக்கிறான், துணி துவைக்கிறான், இந்த புள்ளிய பாத்துக்கிறான், என்னையும் பாத்துக்கிறான். என்ன பாத்துக்காத நாட்டுக்கார பாத்துதான் ஆகணும். புது பரப்ப நீங்க காய வைக்கிறது, மூணு அந்த மாதிரியே 1008 வேலையை செய்யறான். செய்துட்டு அவன் பசி எடுக்கிறான், அவன் சோறு துண்ணு ஆதரமா துண்ணுவான். அந்த டைம்ல அவன் புள்ள ஏந்துக்கும். அவன் பசியை மறந்துட்டு கைய கைவிட்டு கூட புள்ளிக்கு பால் கொடுப்பான். தாய் உள்ளம் பாசம். கற்றவர்களுக்கு தெரியும் கல்வியினுடைய அருமை, பெற்றவர்களுக்கு தெரியும் பிள்ளையினுடைய பெருமை. இந்த கருவறையில 300 நாள் 10, அதாவது 18, அதாவது எத்தனை மாசம், 300 நாள் சுமந்து 10 மாசம் சொல்லக்கூடிய 300 நாள் சுமந்து இந்த கருவறையிலே பத்தியம் இருந்து படாத பாட்டுப்பட்டு தன் பிள்ளையை பெற்றிருக்கும் போது அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 3308 நரம்புகள் துடிக்க அவளுடைய உதிரத்தை அந்த பூமியில சிந்தி ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தாய். அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளைடைய அருமை. நம்ம பசின்னு ஓடி அந்த ஏற்றுவாதி படம் என்ன கொடுக்க முடியும், என் பொண்டாட்டி அப்படி கிடையாது. என்ன பண்ணா அவ பசிய மரத்துக்கு கூட என் பிள்ளைக்கு பால் கொடுத்தா அந்த பல பாட்டு என்கிட்ட விட்டுட்டு போய்க்கிறோம். என்ன இப்போ அது பசி எடுத்துக்கணும் ஆம்பளை புள்ள. சரி, என்ன இப்போ பசி எடுத்துக்கணும் அம்மானு ஓடுற குழந்தை, அது பசி எடுத்துக்கணும் அப்பான்னு என்கிட்ட ஓடியாரு. நான் எத்தா வாயில் என்ன வைக்க பாரு, மொட்டை பாசு எப்படி சிரிக்கிறாங்க போது. என்ன சேர்த்து வாயில வைக்கிறாங்க. புட்டி பாலும் எருமாடு பால் குடிச்சாக்கா அது கூல் ஆகி போடுது பாடி, மூக்குல ஊழு. பசுமாடு பால் குடிச்சா சூடு பண்ணும். என்ன பாலை கொடுக்க, ஒரு பாலை கொடுக்காத. என் முன்னாடி போய்க்கிறா, ஊர் மேல ஒல்லியா போயிருக்கா. இந்த சங்கத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வரும்போது குண்டு ஆயிட்டு வர்றாரோ இல்ல அங்க இருக்கிற 2 ஆபீசர்களால 2வது உண்டு ஆயிட்டு வர்றாரு. ஒரு மனைய பத்தி தரக்குறை 10 பேர் மனைய சொல்லலாமா? சிப்பு இன்னைக்கு இவ்வளவு ரோசமா வந்து 10 பேர்ல பேசணும், யாரு காரணம்? எங்க சங்கத்துல உங்களுக்கு மாட்டு லோன் வாங்கி கொடுத்து யாரு? நான் தாண்டா வாங்கி கொடுத்தேன். நீ தானா தெய்வம்? ஆமா. குத்துட்டா பேரு வச்சு பையன் ஊரா மூடு கை மரியாதை மாடு கிட்ட எல்லாம் வாங்கி கொடுக்காத. சரி, பண்ணி வாங்கி கொடுக்க. பண்ணி எல்லாம் கைது 2 புஷ் பாலெல்லாம் காமிக்கிறான். அப்படி இருந்தாலும் நான் யார் தெரியுங்களா? நான் சொல்லட்டேங்களா? நீ பம்பன கூட வேலை உடம்பு ப்ராப்ளம். நீ வந்தாலும் இது செல்ஃப் எடுக்காது தெரியும். எனக்கு தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட வியாதி உடம்புல ஒரு நோவு கிடையாது. தெரியாதா? ஒரு நாள் நோதான் சொல்லலாம். ஒரு வியாதிக்கு போய் 15 நாளா பெட்ல பத்தணும், திருப்பி ஹாஸ்பிட்டல். சரி, இப்ப ஸ்கேன் எடுத்துக்கு போய் மணி தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு கொடுத்துக்கிறியா? அந்த பொண்ணு எப்படி வந்துச்சா? ஒரு பொம்பளை புள்ள கொடுத்துக்கிறியா? அது எப்படி வந்துச்சா? இல்ல, உனக்கு வேலை செய்யிட்டாங்க சொல்றேன். நான் யார், எந்த நாட்டை சேர்ந்த ஒரு என்ன விளக்கமா சொன்னா தெரியும். சொல்லாவிட்டா அண்ணா என்ன பத்தி எத்தனை கிராம் தப்பா சொல்லுங்க. இந்த கிராமத்தை தப்பா சொல்லாதண்ணா. அண்ணா யார் ரம்யா? யார் ரம்யா? என் வீட்டுக்காரனா நீயா? மேயா? அதான் நான் என்ன செஞ்சுமே என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்? ஆட்டுல போய் பேட்டரி மாறி போச்சு. பேட்டரி வர வச்சு பாக்குறோம். அப்படி இருந்தாலும் நான் யார், இந்த நாட்டை சேர்ந்தவள், எனது ஊர் என்ன, என் பேர் என்ன, நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், எனக்கு எப்படி பெயர் தெரியுமா? சொன்னால் தெரியுமா? சொல்லணும்னா
என் பெயர் என்ன? என் நாடு என்ன? என் நகரம் என்ன? தெரியுமா? என்ன நாடு? இன்னைக்கு வந்து சந்தோஷமா நாங்க கூத்தாடிங்க இந்த கிராமத்துல. எங்க பேட்ச் எங்க கம்பெனிக்கு ஒரு சோகமான ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவன் நம்மளுக்கு வாய்க்கு கொடுத்தது வாழ்ந்துட வாய சொல்லி கொடுத்திருக்காங்க. சாவு நம்மள தேடி வரணும். சாவ தேடி போறவன் அவன மாதிரி கோழ உலகத்துல எவனுமே கிடையாது. யாரும் கிடையாது அண்ணா. சாவ நம்ம தேடி போக கூடாது, நம்மள தேடி சாவு வரணும். அதுதான் மனுஷன். எதுக்கு நம்மள கடவுள் பிறக்க வச்சா? எதற்காக? நம்ம சாவறதுக்கா கிடையாது. எதிர நின்று சாவுவா? நம்ம தானா போய் சாவுறோம். கோழை நம்ம கப்பில தம்பி ஒருத்தர் விஜய் நேபாளன்னு சொல்லி கூட்டிட்டு இந்த மாதிரி குடிமை வச்சுக்கணும். இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் வந்து அடி வாங்குவான தம்பி கனகம்பாண்டியம் புருஷன் கொண்டாட்டி ஆம்பளை கொண்டாட்டி சண்டை. சொல்லு என்ன சொல்ல. ஏன்னா குடும்பம் ஒண்ணு இருந்தாக்கா சண்டை இருக்குது. சண்டை இல்லாத குடும்பம் யாருக்கும் கிடையாது. சின்ன சின்ன சண்டை போட்டுனாதான் அதுதான் குடும்பம். எப்பவுமே ஒரே மாதிரி வாழ்ந்தாக்க விருப்பப்படும் வாழ்க்கை. பொண்டாட்டி திட்டணும், பொண்டாட்டி நம்மள திட்டணும். இதுக்கெல்லாம் வந்து விட்டு கொடுக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஃபேமிலியில பொண்டாட்டி ஆம்பளை விட்டு கொடுக்கணும், ஆம்பளை பொண்டாட்டி விட்டு கொடுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் ஒரு வாழ்க்கை, அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும். அப்படி சண்டையில கூட ஒரு சந்தோஷம், தனி விதமான சந்தோஷம் இருக்குது. அது நிறைய பேர் அதை அனுபவிக்க தெரியல. பொண்டாட்டி சண்டை போட்டா குச்சக்க கேப் தான் கேட்குவாங்க பொண்டாட்டி. சரி 4 அடி அடிச்சு போயிட்டு 4 அடிச்சு போட்டு எங்கன போய் கொடுத்து போய் 10 தூங்கிடு தப்பு நினைக்குது. இவன் அடிச்ச பிறகு என்ன பண்ணுங்கன்னா, நம்ம புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு திருப்பதிக்கு ட்ரெயின் ஏறி கூட்டுக்கிறாங்க அம்மாங்காரம். ஏதோ அவங்களாம் என்ன பாடுறா, அவங்க மூஞ்ச மாறி போய் தெரியுமா?
திருப்பதி வந்த இவ்வளவு துக்கமா சொல்லுகிறேன். 8 மணிக்கு வந்தா நான் வரத வாத்தியார கூப்பிட்டேன்னா நீ ரெஸ்ட் எடுறியா மூத்த குடிச்சிடு அங்க நான் ஏன் இதுல கண்ணுல தூசி நம்புற மாதிரியே சொல்றேடா. நான் தாண்டக்கூடிய என்னோட பேர் தான் இந்த அள்ளி நாயகத்தை கண்டால் எப்படி இருக்க வேண்டும்? ரிப்பேர் ஆன கையதா என் ஒயிட்ஸ்லதான் அப்படி என்னை கண்டால் பயந்து நடங்க வேண்டும். எனக்கு ஆண் காட்டை பிடிக்காது. ஆண் காத்து ஆகாதா? ஆமா. அப்ப பேனு காத்தான ஆசை ஒதுக்க மாட்டேன்.